அண்மை செய்தியை பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு விவகாரத்தில் பட்டியலில் இடம்பெறாத இருவரது பெயர்கள் உள்ளன. அவர்களுடைய உடல்கள் ஏற்கனவே எரிக்கப்பட்டும் புதைக்கப்பட்டும் விட்டதால் அவர்களுக்கு நிவாரணம் கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது. இதனை புதிய தலைமுறை செய்தியாக வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் அந்த செய்தியின் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார். புதைக்கப்பட்டவரின் உடல் மீண்டும் எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த பட்டியலில் வராத ஜெயமுருகன் என்பவரது உடலும் மற்றொருவரின் உடலும் பிரேத பரிசோதனை செய்யப்படுமாறு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஹ்மான் இணைகிறார். ரஹ்மான், இந்த 2 பேர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்திருக்கிறார்கள். எப்படி உயிரிழந்தவர்களின் பட்டியலில் இவங்களுடைய பெயர் விடுபட்டு போச்சு? இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள்? திலகவதி, கடந்த 19ஆம் தேதி காலையிலிருந்து கள்ளக்குறிச்சி பகுதியிலே விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே சென்றிருக்கின்றது. இதற்கான உரிய காரணம் சரிவர கூறப்படவில்லை. இதனால் புதிய தலைமுறை செய்தியாளர்கள் தொடர்ந்து கள ஆய்விலே ஈடுபட்டார்கள். இந்த நிலையிலே 20ஆம் தேதி காலை, அதாவது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சின்னசாமி என்பவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போதுதான் அவருடைய குடும்பத்தினர் கொடுத்த தகவலின் பேரில்தான் ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. மாதவச்சேரியிலே 2 உயிரிழந்த துக்கத்திற்கு சென்ற இந்த குடும்பத்தினை சேர்ந்தவர்கள் தான் இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. ஆக அந்த விஷச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களுடைய துக்க வீட்டிற்கு சென்றவர்கள் அங்கு விற்கப்பட்ட விஷச்சாராயத்தை அருந்தி அவர்கள் உயிரிழந்திருக்காது என்ற ஒரு அதிர்ச்சி தகவலை அப்போது கள ஆய்விலே புதிய தலைமுறை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த உயிரிழந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கப்பட்டது என்ற கள ஆய்வை தொடர்ந்து புதிய தலைமுறை செய்து வந்தது. அந்த வகையிலே கருணாபுரம் பகுதியிலே உயிரிழந்தவர்களுக்கு அனைவருக்குமே இந்த பட்டியலில் உள்ளவர்களுக்கு அந்த நிவாரண உதவி கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து நாம் மாதவச்சேரி கிராமத்திற்கு சென்று அங்கு கள ஆய்வை செய்த போது அங்கு 19ஆம் தேதி காலை விடியற் காலை அங்கு ஜெயமுருகன் மற்றும் இளையராஜா இருவரும் அந்த அதிகாலையிலே அந்த கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சாராயம் அருந்துவது அவங்க வீட்டிற்கு எல்லோருக்கும் தெரியும். அன்றைய தினம் அவர் உயிரிழந்தவுடனே இவர்களுக்கு சாதாரண மரணம் என்று தெரிந்து பிற்பகலிலே, அதாவது இளையராஜாவுடைய உடல் எரிக்கப்பட்டது, ஜெயமுருகனுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் பிற்பகலுக்கு பிறகுதான் அது கள்ளக்குறிச்சியில், அதாவது கருணாபுரம் பகுதியிலே இந்த விஷச்சாராயத்தால் தான் உயிரிழந்திருக்கார் என்ற தொடர் செய்தி வரவே அந்த ஊரிலே பீதி கிளம்பியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய இருவரோடு மது அருந்திய மேலும் 4 பேர் அதே கிராமத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த மாதவச்சேரி கிராமத்தை சேர்ந்த 21 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த இருவரும் அதே சாராயத்தை தான் அறிந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த இருவருடைய பெயரும் அந்த நிவாரண பட்டியலில் வரவில்லை என்ற தகவலை கள ஆய்வில் சேகரித்து புதிய தலைமுறை செய்தி தொகுப்பாக வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அந்த புதைக்கப்பட்ட ஜெயமுருகனுடைய உடலை இன்று மாலை அதே இடத்திலே தோண்டி எடுத்து உடற்குறாய்வு செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அதற்கான பணிகளிலே சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றார்கள். மேலும் அந்த இளையராஜாவுடைய உடல் எரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த இளையராஜா உடல் எரிக்கப்பட்ட காரணத்தினால் அங்கு இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரியை கொண்டு ஒரு தனி விசாரணை அமைத்து அவரும் அந்த மது அருந்தினார்களா என்பது விசாரணை அறிவித்து அந்த அறிக்கையை பெற்று இருவருக்கும் அந்த நிவாரணம் அளிப்பதற்கான நடவடிக்கையிலே மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டிருக்கின்றது. திலகவதி, விவரங்களை வழங்குவதற்கு நன்றி ரஹ்மான்.